கைஸ் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் நண்பு வணக்கங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தம்ப்நெயிலே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம வந்து ஒரு காலேஜ் ட்ரிப் வந்து போக போகிறோம். அதை தான் நான் இந்த வீடியோஸில் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு vlog பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் நான் வந்து அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எங்கே இருக்கோம்னா கிரவுண்டில் தான் இருக்கும். எங்கள் ஹாஸ்டல் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போத்துலேருந்தே நான் வந்து vlog பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே போகிறது எல்லாத்துமே வந்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. கேண்டீன் தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டு அவுட் பாஸ்லாம் கொடுத்துட்டு கிளம்பணும். ஸோ இப்போ என் கையில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவுட் பாஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இது கொடுத்தா தான் காலேஜை விட்டு வெளியே விடுவாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேண்டீனில் தான் இருக்காங்க. அப்படியே போயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து இப்போ கோயம்பேடு போகிறோம். ஸோ கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து வந்து காலேஜ் பஸ் வந்து ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படியே ஃபர்தர் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கைஸ் காலேஜ் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ நம்ம பின்னாடி வந்து வார்டனுக்குள்ள வந்து அவர் வந்து நம்மளை வழி அனுப்பி விட்டுறதுக்காக வந்தார் வெளியே. இப்போ என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கோயம்பேடு போகிறோம். ஸோ கோயம்பேடுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் வந்து பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ நைட் ஃபுல்லாக பஸ் ட்ராவல் வந்துட்டு இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்க போது கோயம்புத்தூர் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குது. அங்கே விசிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம கொச்சின் போக போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் அம்மன் கோவில் வந்து இருக்குல்ல, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தும்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அங்கே தான் வந்து நம்ம காலேஜும் வந்து இருக்கப்பா. ஸோ இங்கேருந்து வந்துட்டு பெரியபாளையம் போயிட்டு பெரியபாளையம் டு ரெட் ஹில்ஸ் அண்ட் ரெட் ஹில்ஸ்லேருந்து அப்படியே கோயம்பேடு பஸ் ஏறதான் பிளான். ஸோ அப்படியே வந்துட்டு ஃபர்தராக நான் ப்ளாக் பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம் இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் ஒரு 10 செகண்ட்ஸ் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:35 கிட்ட ஆச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா KFCல தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்துருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜூஸ்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். குளிக்கிறேன் பாருங்க. வந்துட்டு நம்மளோட ஒன்ஸ் அப்பான் டைம் கிளாஸ் ரெப்பு. His name is Dhanush. So Dhanush, so all rounder எல்லா விட்டு நல்லா பேச நல்ல பையன். அண்ட் அப்படியே இவன் வந்துட்டு ராகவ், இவன் என்னோட நண்பர்கள். எல்லாமே நம்மளோட நண்பர்கள். இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய உள்ளங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்றேன். ஓகே ஓகே, அப்படியே கையெடுத்து அந்த கேமரா போடு. என்ன எழுதிருக்கு? கேடு என்ன எழுதிருக்கு? டபுள் டி இருந்துச்சு. ஸோ அதை ஒரேடியாக என்னாச்சுன்னா கடைக்காரருக்கு ஸ்பெல்லிங் தெரியும். நம்ம காலேஜோட ஸ்பெல்லிங் CAAD பதிலா CADD போட்டாங்க. ஸோ இந்த அழகா நாங்கள் அலங்காரம் பண்ணி கேடை வச்சு பிரபலப்படுத்துறோம். ஓகே, பிரபலப்படுத்துறோம். ஸோ கைஸ் இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கு. ஸோ நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் ஹாய் சொல்லிருங்க. ஹாய் சொல்லு. இப்போதான் ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள என்ன பாய் பாய் என்ன முடிச்சுக்கல? இப்போ ஆரம்பிக்கிறோம். என்னது இப்போ முடிச்சுக்கலாம், இனிமே தான் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாரோட டிராவல் பண்ண போறோம். டிராவல் பண்றது எல்லாத்தையும் நான் vlog ஷூட் பண்ண போறேன். இவங்க என்ன வச்சு செய்ய போறாங்க. அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இவங்க என்ன வச்சு செய்ய போறாங்க அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கோம். இவனும் நம்ம கிளாஸ்மேட் தான். இவனும் ஒரு யூடியூபர் தான். ஸோ இவனோட சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விசிட் பண்ணி பாருங்க. ஸோ சிவன் சாமி ரிலேட்டடாக வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவான். ஸோ பாருங்க, செம்மையாக இருக்கும். அண்ட் இப்போ 1K வந்து அடிக்க போகிறாரு பையன். ஸோ அட்வான்ஸ் சரி ஓகே. ஸோ அப்படியே வந்து நான் வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் பஸ் வந்துச்சுன்னா நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நாங்களும் அப்டேட் பண்ணுறோம். பை பை. எல்லாரும் என்ன விட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. நானும் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் யோ என்னையா நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவனு நம்பர் பையன் தான். வேலூர்ல இருந்து. ஸோ
ஸோ அவனோட ஸ்டைல் வந்து உனக்கு அந்த ஹைலாக சொல்ல மாதிரி இல்லை போட்டுருவியாடா பாசமாக ஓட்டி வர நம்ம சக்திதரன். என்ன சொல்ல வர ஏதாவது பேசுமா? வீடியோ செய்யடா. ரெண்டு வார்த்தை பேசுகிறேன். ஹாய் ஹலோ மட்டும். ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஆட்டோமொபைல் குருநாத். Welcome to Automobile Gurnath. பேச வைக்கிறேன். வெல்கம் டு ஆட்டோமொபைல் குருநாத். நீ நான் ஒரு பாட்டு ஒரு டைலாக் இதை வச்சு அப்பப்போ விளையாடுவோம். ஸோ பஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, அவங்க பஸ் தெரியுதா? நான் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன். பஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ திங்ஸ்லாம் எடுத்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. நம்ம அப்படியே வீடியோ மறைச்சிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு நான் அப்படியே ஃபர்தராக வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, அப்படியே பாலாஜியில் பீல முடிச்சிடலாம். சார் என்ன சண்டை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டை சொல்லாமலாம் வந்திருக்காங்க. என்னடா வீடியோ எடுக்கிற வ்ளாக்? என்னடா ஹலோ ஹாய் 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 ஒரு ஹாய் சொல்லுங்க. நான் இப்படி இருக்கும்போது நீ ஹாய் சொல்லு. நீ தானே கேரளா போகலான்னு சொன்ன. நாங்கள் கேரளா போகிறோம். ஹாய், நீங்கள் பிஸியாக இருக்காங்க. நீ வந்து வைப் மாஸ்டர். வைப் இல்ல வைப். டேய், அவ லைவானு கேட்டாடா. உடனே வைஃபுக்கு போயிரு. ஹாய் ஹாய். என்ன பண்ற? வணக்கம். அடுத்து வைப் பண்ண போறோம். என்னது முடிவுடையது உங்கள் கோயம்பேடு. எஸ், இத்துடன் முடிவது உங்கள் கோயம்பேடு. நம்ம ரோஹித் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கோயம்பேடுலேருந்து கிளம்பியாச்சு. அதாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்ததே ஒரு 9:30 to 9:45 போல் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 1 hour வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாருமே வந்து அப்படியே கூட வந்து அப்படியே வ்ளாக் பண்ணிட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு கேக் வெட்டிட்டு என்னென்னமோ ஃபன் பண்ணிட்டு ஸோ அங்கே இருந்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் வந்த உடனே ஒரு 10:30 to 10:45 போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்பேடுலேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ கிளம்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிட் நைட்டில் இன்னொரு ஜங்ஷனில் வந்து ஒரு ஸ்டாப் போட்டாங்க. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட ஒரு 12 AM இருக்கும். 12 AM to 12 AM நினைக்கிறேன், சரியா தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சில விஷயம் அங்கே சில அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துச்சு. இறங்கினோடனே வ்ளாக் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில ஃபங்க்ஷன் நடந்திருக்கும். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயம்பேடு ஜங்ஷன்லேருந்து செங்கல்பட்டு ஜங்ஷனுக்குள்ளே என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட கடைசியில் போடுவேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்லாம் தான் வந்திருக்கும். ஸோ அப்படியே வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே பிடிச்சிட்டு போய் கொடுத்தாச்சு. டீசல் டேங்க் வந்துட்டு 20,000 வந்து அடித்தோம். ஸோ லிட்டர்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 kmpl வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிரைவர் அண்ணன் வந்து சொன்னார். இந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அப்படியே கீழே போட்டு வரும். முக்கியமானது வந்து இந்த பெட்ரோல் பங்க்ல வந்து ஐஸ் வாட்டர் வருது. அப்படிதான் சொல்லுவாங்க, நம்பாதீங்க. ஆமாம், நிஜமாக வந்துட்டு இங்கே பெட்ரோலோ டீசல் அடிச்சு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஐஸ் வாட்டர் அவைலபிள். ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது, சேஃப்டாக இருக்குது. இல்லை நான் மீம்ல வரும்ல இன்னும் சொல்கிற பாருங்க. இல்லை அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல பேசுவோம். ஒரு பொண்ணு பின்னாடி என்ன இப்படி இப்படின்னு. ஓ உமன், அதுவா? ஓகே, இவனுக்கு எதுவும் புரியல. இவனா ஒரு லாகரா. சரி விடு, சரி நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, செங்கல்பட்டா. ஸோ செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்துட்டு இப்போ டீசல் அடிச்சுட்டு இருக்கோம். நான்
பஸ்ஸை சுற்றி காட்டுறீங்களா? பஸ்ஸெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அவங்க ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்க. பெட்ரோல் அடிச்சாச்சு. 22,000 ருபீஸ் வந்து அடிச்சிருக்கோம். 236 லிட்டர்ஸ் வந்து வருது. ஸோ 236 டிரைவர் கிட்ட வந்துட்டு கேட்டேன், அண்ணா மைலேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் 5 kmpl வருதுப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ 236 × 5 kmpl போட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொல்கிறேன், சொல்லப்படாதீங்க. அண்ட் அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே வந்து மச்சான் கேமராவில் கை மூடு. தேங்க்யூ கைஸ். அப்படியே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 hours கிட்டத்தட்ட அப்படியே அட்ட ஸ்ட்ரெச் வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் பஸ் வந்து நடுவில் நினைச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. பட் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ஒரு ஸ்டாப் போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 8 AM அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஈரோடு டு திருப்பூர் போகிற அந்த ஜங்ஷன் ரூட், ஆக்சுவலி ஈரோடு தாண்டிட்டோம், திருப்பூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப்பை போட்டிருப்போம். ஸோ அப்படியே ஒரு ஸ்டாப்பை போட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போயிட்டு, ஸோ அவங்க ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஷாக்கு வந்து போயிருப்போம். ஸோ இது எல்லா வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த எபிசோடில் வந்து வரும். பிகாஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 minutes வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்ராக்ஸாக. ஸோ அதில் இதுக்கு மேலே இழுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக்குமெண்ட் பண்ண எல்லா விஷயமே நான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஒரு 15 to 20 minutes வீடியோவில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரே வீடியோவில் நினச்சேன் அப்படின்னா எல்லாமே என்னால் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் எபிசோடாக நான் டாக்குமெண்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் வந்து யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த எபிசோடில் நம்ம ஈஷாவில் பார்த்தது அண்ட் ஈஷாவில் ஃபன் பண்ணது அண்ட் ஈஷா எப்படி இருக்குது அண்ட் நான் ஷூட் பண்ண ஃபுட்டேஜஸ் டைம் லாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த ஈஷாவோட வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஷ்யூராக சொல்கிறேன். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோயம்புத்தூர் செங்கல்பட்டு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் சில விஷயம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால, ஸோ அதை இப்போ போட்டு காட்டுறேன். எந்த டூர் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி கலாய்க்கிறது ஃபன்னு தான். ஆனால் இந்த அளவுக்கு ஃபன்னு டெஃபினட்டாக வராது. அது என்ன ஃபன் தானே பார்க்குறீங்க? போடுறா பாட்டு. போய் எனக்கு வேணும்